Dear students, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இன்கம் டாக்ஸ் செக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இன்கம் டாக்ஸ் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செக்ஷன் 2. ஏனா கமென்ஸ்மென்ட் ஆஃப் செக்ஷன் எடுத்துட்டு அப்படினா 2 to 217K. சோ அதுல கமென்ஸ்மென்ட் அப்படினு எடுத்துக்கிட்டா செக்ஷன் 2. அந்த செக்ஷன் 2ல என்னென்ன இருக்கு அப்படின்றத இப்போ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ண போறேன். அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன் எடுத்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1A. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1A அக்ரிகல்ச்சரல் இன்கம். சோ அக்ரிகல்ச்சரல் இன்கம் எங்க இருக்கும், எங்க கிடைக்கும், என்ன அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் இந்தியாவில் ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னா அது ஃபுல்லி எக்ஸம்டட். ஸோ எக்ஸம்டட் இன்கம் அண்டர் செக்ஷன் 10ல வரக்கூடியது. ஸோ த சேம் லேண்ட் லொக்கேட்டட் இன் அவுட்சைட் இந்தியா, இந்தியாவை தவிர வெளியே எங்கேயாவது நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கம் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள். So agriculture income section 2 subsection 1A. அடுத்த section 2 subsection 7 assessee. யாரு இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்களோ அவங்கள assessee அப்படின்னு சொல்றோம். So not only income tax, யாரு டாக்ஸ் பே பண்றாங்களோ அவங்க assessee அப்படின்னு. So assessee 3 கேட்டகரி. So அது என்ன சார் அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆர்டினரி அசஸி, செகண்ட் டீம்டு அசஸி, தேர்ட் ஒன் அசஸி இன் டிஃபால்ட். இந்த 3 கேட்டகரி இருக்காங்க அசஸி அப்படின்ற செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7ல. தென் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10. ஸோ வித்தின் தி பிராக்கெட்ல எப்பவுமே நம்ம சப்செக்ஷன் சொல்லும்போது எத்தனை டிஜிட்டா இருந்தாலும் இண்டிவிஜுவலா தான் சொல்லணும். செக்ஷன் 2 subsection 10 average rate. What's average rate அப்படின்னு எடுத்துட்டா எந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போதுனாலும் சரி இல்லை சேல் பண்ணும் போதுனாலும் சரி அந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட். ஸோ வி ஆர் ஃபிக்ஸிங் சர்டன் வேல்யூ ஆஃப் பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் இங்கே செக்ஷன் 2ல ஆவரேஜ் ரேட் அப்படின்றத பார்க்க முடியும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 29C. Section 2 subsection 29C maximum marginal rate. So maximum marginal rate அப்படின்னு எடுத்துட்டா அசஸி ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணும்போது அந்த சேல் பண்ணும்போது அந்த வரக்கூடிய வேல்யூ அதை எப்படி நம்ம மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட். தென் அடுத்த செக்ஷன் 2 subsection 11. So this block of asset, a block of asset அப்படின்னா அசஸி எவ்வளவு கைண்ட்ஸ் ஆஃப் ஒரு அசஸி எவ்வளவு கைண்ட்ஸ் ஆஃப் அசெட் வச்சிருந்தாலும் அந்த அசெட்டை எப்படி அவர் ஹேண்டில் பண்றாங்க, அந்த ஹேண்ட்லிங் ஆஃப் அசெட் தான் பிளாக் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு நம்ம இங்க ட்ரீட் பண்றோம். நெக்ஸ்ட் செக்ஷன் 213A பிசினஸ் ட்ரஸ்ட். என்ன சார் பிசினஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு பிசினஸ் வந்து அஸ் அ இண்டிவிஜுவல் ரன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பாரபட்சமே இருக்காது. இன்கேஸ் அதே பிசினஸ் ஒரு மெம்பர்ஸ் 2-3 பேர் சேர்ந்து ஜாயின் பண்றாங்க. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு பார்த்தா அப்படின்னா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் வந்து அஸ் அ இண்டிவிஜுவல் பர்சன் ஆரம்பிக்கணும் அப்படின்றது இப்போ உள்ள காலகட்டத்தில் சாத்தியக்கூறு இல்லை. ஸோ அதனால ஒவ்வொரு பிசினஸுமே மோர் தென் 2 persons போகும்போது அது எது கீழே கொண்டு வராங்க அப்படின்னா செக்ஷன் 213A பிசினஸ் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு வேலை கீழே கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15 charitable purpose. So charitable purpose அப்படின்றது is a full based on service benefit. Service oriented for whom அப்படின்னு எடுத்துட்டா society or public. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சர்வீஸுமே எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது செக்ஷன் 215 இந்த மூலமா நம்ம சேர்க்க முடியும்.
Next, section 2 subsection 15a child. இது என்ன சார் child பத்தி எப்படி as a person included adopted child or வேற என்ன நம்ம child சொல்ல முடியும் அப்படின்னு எடுத்தா ஸ்டெப்ஸ் சைல்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதான் சார் ஸ்டெப் ஸ்டைல் நமக்கு தெரியும். ஸோ ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணிட்டு போகும்போது அடுத்த ஃபேமிலியை நம்ம எப்படி நம்ம ஹெல்ப் இல்லாமல் சரி இல்லை அடுத்த மேரேஜ் அடுத்த ஃபேமிலி நம்ம எப்படி மெர்ஜ் பண்ணிக்கிறோமோ அதில் வரக்கூடிய சைல்டு மெம்பர்ஸ் பர்சனல் தான் ஸ்டெப்ஸ் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சைல்டுக்கு வந்து எங்கே டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 15a. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3(1) பர்சன். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பர்சன் அப்படின்றது யாரு அப்படின்றது. ஸோ பர்சன் அப்படின்றது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே இஸ் பிலாங்ஸ் டு பர்சன். அப்போ அந்த இண்டிவிஜுவல் யார் அப்படின்னு வரும்போது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2(2) ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. Fair market value. So those who are having a particular asset, in that asset the fixed by value or fixed by the rate of value, in that value when they are purchased அப்படின்னு வரும்போது அந்த date of purchase மேட்ச் பண்ணி அதுக்கு வரக்கூடிய வேல்யூ தான் fair market value அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 2(4) இன்கம். ஸோ இன்கம் அப்படின்றது என்னென்ன? ஸோ அந்த இன்கம் அப்படின்றது எது எதில் இருக்கோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேலரியிலிருந்து சேலரி, வேஜஸ், பென்ஷன், கிராஜுவிட்டி, சேரிட்டபிள் எனி டைப் ஆஃப் சேரிட்டபிள் இன்கம்ஸ், கிராஜுவேஷன், பென்ஷன், லீவ் என்கேஷ்மெண்ட், ப்ராவிடென்ட் ஃபண்ட், நிறைய இன்கம்ஸ் இருக்கு. அப்போ ஒரு பர்சன் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மானிட்டரி பெனிஃபிட்டுமே இட்ஸ் பிலாங்ஸ் டு இன்கம். Section 2 subsection 2(4). Next, section 1(4) heads of income. So heads of income, as per the Income Tax Act, we are having lot of heads. Lot of heads in Solomon, we are having only 5 heads. First head income from salary, second head income from house property, third head income from business and profession, fourth head income from capital gain, fifth head இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 ஹெட்டுமே எங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா செக்ஷன் 14ல ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். நெக்ஸ்ட் செக்ஷன் 80b சப்செக்ஷன் 5 கிராஸ் டோட்டல் இன்கம். இது என்ன சார் 80b அப்படின்னு எடுத்துட்டா ஸோ செக்ஷன் 80 ஒன்ஸ் வி ஆர் டிசைடட் செக்ஷன் 80 இட்ஸ் அ ஃபுல்லி டிடக்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 அப்படின்றதும் சொல்லுவோம். ஸோ அப்போது கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? ஒவ்வொரு ஹெட்ஸுக்கு கீழேயுமே நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேல்யூமே கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ ஆஃப்டர் தட் we are having deducted அப்படின்னு வரும்போது தான் செக்ஷன் 80b சப்செக்ஷன் 5 வரும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 4(5) டோட்டல் இன்கம். After deduction in which value we are having, in that value is total income. Deduction க்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு வேல்யூவா இருந்தாலும் சரி அது நம்ம total income னு நம்ம சொல்லுவோம். Next section 2 subsection 9 assessment year. It's a very important one. So assessment year, in a current assessment year 2020-21. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன சார் அசஸ்மெண்ட் இயர் 2021 அதுக்கு முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்ம மாறிச்சுன்னா என்ன சார் பார்க்க முடியும் அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். இந்த அசஸ்மெண்ட் இயர் அப்படின்றத நம்ம எப்படி இந்த நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர் சொல்கிறோமோ ஒவ்வொரு வருஷமும் மாறும். ஸோ இந்த வருஷம் அசஸ்மெண்ட் இயர் 2020-2021 அப்படின்றது. அப்போது அதே வந்து நெக்ஸ்ட் இயர் போகும்போது 2021-2022 அது வந்து அடுத்த அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு போகும். இது வந்து எப்போ அந்த அசஸ்மெண்ட் இயர் ஆகும்? 1st April to 31st March வரைக்கும் தான். ஓகே. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3(4) ப்ரீவியஸ் இயர். ஸோ அசஸ்மெண்ட் இயர் 2020
2021 அப்படின்னு பார்த்தோம். அதே the same இங்க the previous year அப்படின்றது immediately preceding the relevant previous year அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அசஸ்மெண்ட் இயருக்கு முந்தின வருஷம் previous year. இப்போ 2019-2020 the current previous year. So each and every year or each and every financial year started on 1st April, ended on 31st March. Okay, right. Next, section 2 subsection 2 5a comprehensive definition of India. Comprehensive definition of India அப்படின்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூமே செக்ஷன் 225A இது ஆறு டெஃபினிஷன் செக்ஷன் 225A செக்ஷன் 2 சப்செக்ஷன் 25A காம்ப்ரஹென்சிவ் டெஃபினிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ காம்ப்ரஹென்சிவ் அப்படின்றது என்ன? ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு டெஃபினிஷன் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இன்கம் டேக்ஸ் பொறுத்தவரையும் ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒவ்வொரு மீனிங் நம்ம சொல்ல முடியும். எதுக்காக, என்ன பர்பஸுக்காக? ஸோ ஈச் அண்ட் எவரி டிரான்சாக்ஷன் we are having individuality. So that's why they are fixed section 2 subsection 2 5A.